Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா type of arguments தான் நம்ம வந்து பார்த்தோம். So type of argumentsல ரெண்டு டைப் பத்தி நாம வந்து டீடைலா பார்த்திருந்தோம். Positional arguments என்ன, keyword arguments என்ன நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே டீடைலா புரியும். Because இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறதும் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு டைப் ஆஃப் arguments பத்தி தான். So அத நாம டீடைலா பார்க்கிறதுக்காக ஜூபிலர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So previously நாம வந்துட்டு positional arguments பத்தியும் keyword arguments பத்தியும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல நாம வந்துட்டு default arguments பத்தி பார்க்கலாம். சோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கோட் தான். சோ அதனால இந்த கோட் ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கோட வந்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பர்சன் அப்படினு நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணும்போது ஒரே ஒரு பாராமீட்டர் தான் நான் வந்து கொடுத்திருக்கேன். பட் ஆனா இந்த இடத்துல ரிசீவ் பண்றது ரெண்டு பாராமீட்டர் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனோட நேம் மட்டும் கொடுத்துட்டு ஏஜ் நான் வந்து கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா, இல்ல ஏஜ் கொடுத்துட்டு நேம் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எரர் வரும். ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா வேல்யூ கொடுக்கும்போது ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பைத்தான்ல நம்மளுக்கு வந்து எரர் வரும். சோ அதனால நாம இந்த இடத்துல ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நாம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை நாம டிஃபால்ட்டா கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்டர் பண்ணும்போது நேம் மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். நான் கொடுக்க போற எல்லா யூசருக்குமே, அதாவது எல்லா பர்சனுக்குமே ஏஜ் வந்துட்டு 18 தான் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம வந்துட்டு ஜான் 18, சக்தி 18, விஷுதா 18 அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. சோ அதுக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 18 அப்படின்னு நம்ம தரோம் இல்லையா. சோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்பவே ஏஜ் அப்படின்னா 18 தான், அதோட வேரியபிள் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. சோ இதுதான் வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த மாதிரி ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 18 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கால் அப்ப நான் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேமுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஜான்ங்கிறது அசைன் ஆயிடும், ஏஜுக்கு வந்துட்டு 18ங்கிற வேல்யூ அசைன் ஆயிட்டு எனக்கு வந்து எக்ஸாக்டா இதே மாதிரி பிரிண்ட் ஆயிடும். இஃப் சப்போஸ் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த டேட்டா பேஸ்ல ஜானோட வயசு வந்து 18 கிடையாது, அதை நான் வந்து 23 ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா சோ கோட்ல போய் மெயினா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல நம்ம போய் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷன் கால் அப்பவே நம்ம போய் நேம் வந்துட்டு ஜான், அதை வந்துட்டு 23 அவனோட ஏஜ் வந்து மாத்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நேமும் ஏஜும் பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 23 அப்படின்னு மாறிடும். இப்போ நீங்க இந்த இடத்துல கேட்கலாம், நாம தான் இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூவா 18ங்கிறத நாம செட் பண்ணி இருக்கோமே, ஆனா இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எப்படி 23 வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் அப்போதான் நாம வந்துட்டு 18 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் ஆனா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம ஜான்ங்கிற வேல்யூக்கு பக்கத்திலேயே நம்ம வந்துட்டு இன்னொரு பேராமீட்டரும் கொடுத்துருக்கோம், அதாவது ஏஜ்க்கான வேல்யூவும் கொடுத்துருக்கோம். சோ எப்பெல்லாம் நீங்க ஏஜ்க்கான வேல்யூ நீங்க வந்து தரீங்களோ அப்ப இந்த வேல்யூ போய் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். 18ங்கிறத எடுத்துட்டு 23ன்னு மாத்திரும். சோ அதனாலதான் ஏஜ் பிரிண்ட் பண்ணும்போது 23ங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த ஏஜ் வந்துட்டு நாம இதே மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி இப் சப்போஸ் 2 இயர்ஸ் கழிச்சு டேட்டாபேஸ் மாத்தும் போது ஏஜ் வந்து 2 இன்கிரிமெண்ட் பண்ணு அப்படின்னா கூட நம்ம வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி ஜான்ங்கிற வேரியபிள் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு சோ 23ங்கிற வேல்யூ நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா சோ 23யோட நம்மளுக்கு ஒரு 2 ஆட் பண்ணி நம்மளுக்கு இதே மாதிரி 25 அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட நேம் வந்துட்டு ஜான் தான், பட் ஆனா என்னோட ஏஜ் மட்டும் நான் வந்து மாத்தணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ ஏஜ்க்கான வேல்யூ மட்டும் நான் வந்து புதுசா தரேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்றோம். சோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நேம் இந்த இடத்துல பை டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுனால நேம்ங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல எதுவுமே நம்ம கொடுக்காம வெறும் ஏஜுக்கு மட்டும் நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டோம். சோ கொடுத்துட்டு இப்ப இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு அவுட்புட் வராம எனக்கு வந்துட்டு சின்டாக்ஸ் எரர் தான் வந்திருக்கு. சோ இந்த எரர் நம்மளுக்கு எதனால வந்திருக்கு அப்படின்னா எப்பயுமே நாம டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நான் டிஃபால்ட் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏஜ்ங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நேம்ங்கிறதுல தான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணும். சோ எடுத்தோடனே ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நேமுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு நாம இந்த மாதிரி கொடுக்க கூடாதுங்கிறதா நம்மளுக்கு வந்து எரர்ல வந்திருக்கு. நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபாலோஸ் தி டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. சோ இதுவே இந்த எரர் இல்லாம நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டா ரன் ஆயிடும். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஏஜ் நான் வந்து கொடுத்துறேன். சோ ஏஜ் அதுங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த நேம்ல ஜான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நேம் வந்துட்டு ஜான், ஏஜ் வந்து 23 அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டா ரன் ஆயிடும். சோ எப்பயுமே நாம இந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்றோம் அப்படின்னா அதாவது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் தரோம் அப்படின்னா அது வந்துட்டு நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு பக்கத்துல தான் நம்ம வந்து கொடுக்கணும்.
சோ இதுவே இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரலாம். அப்ப டிஃபால்ட் வேல்யூ வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்டா நம்ம வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம வந்து கொடுக்கலாம். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு பக்கத்துல இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் தான் நாம வந்து கொடுக்க கூடாது. இப்போ நேம் இஸ் ஈக்வல்ஸ் டு ஜான் மட்டும் கொடுத்துட்டு ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணாம, அதாவது இந்த லைன் நான் வந்து எடுத்துடுறேன். சோ இப்போ இந்த லைனை நான் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜான்ங்கிறது எனக்கு வந்து கரெக்டா வந்துடும். சோ இந்த நேமுக்கு பக்கத்துல நீங்க இன்னொரு ஆர்குமெண்ட் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு எரர் வரும். இதுவே நீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அது வந்துட்டு ரன் ஆகும். சோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் எங்க இருக்கணும், நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் எங்க இருக்கணும்ங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்துட்டு நாம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா என்ன நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அது எதுக்காக யூஸ் ஆகுங்கிறத ஒரு சின்ன யூஸ் கேஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். சோ நம்ம யூஸ்வலா நம்ம பாக்குற எக்ஸாம்பிள் தான். சோ இந்த வேரியபிள் லென்த் வந்துட்டு இன்னும் பெட்டரா புரியணுங்கிறதுக்காக இந்த பர்சன் எக்ஸாம்பிள விட்டுட்டு நம்ம பழைய எக்ஸாம்பிள் நம்மளோட அடிஷன் எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சோ அதே தான் 1020ங்கிற நம்பரை நான் வந்து கொடுக்குறேன். சோ நம்பர் 20 ஆட் பண்ணிட்டு எனக்கு அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சோ இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ என்னோட ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து எனக்கு வந்து தெரியும். சோ எக்ஸோட வேல்யூ வந்து 10ங்கிறது எனக்கு வந்து தெரியும். சோ ஒய்ல வந்துட்டு நான் இந்த இடத்துல 20 மட்டும் நான் ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த கோடு பொறுத்த வரைக்கும் 10ஐயும் 20ஐயும் நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டு 13ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டா கொடுத்துருச்சு. பட் ஆனா ஒரு சில கேஸ்ல 10க்கு அப்புறமேட்டு நீங்க எத்தனை நம்பரை ஆட் பண்ணணும்ங்கிறதே எனக்கு வந்து தெரியாது. சோ ஆனா நீங்க இத்தனை நம்பரையும் ஆட் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்மளால இந்த கோட் மூலமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல இதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே கோட காப்பி பண்ணிட்டு என்னோட செகண்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸ், செகண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு 20க்கு அப்புறமேட்டு 30, அதுக்கப்புறம் 40, இந்த மூணுமே எனக்கு வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வராது, நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். சோ எதனால எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேல வந்து இந்த இடத்துல 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னீங்க. பட் ஆனா இந்த இடத்துல நீங்க 4 ஆர்குமெண்ட்ஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. சோ அதனால இது வந்துட்டு ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். சோ இப்போ இந்த டாஸ்கை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது, இப்ப நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா எக்ஸ்ல வந்துட்டு 10ங்கிற வேல்யூ கொடுத்தாச்சு, வைல வந்துட்டு எத்தனை வேல்யூ இருக்கும்ங்கிறதே நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஆனா நம்ம எத்தனை வேல்யூ கொடுத்தாலுமே அதை வந்துட்டு இந்த எக்ஸோட ஆட் பண்ணி நம்மளுக்கு இசட்ல நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சோ இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. சோ அதை எப்படி பண்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒய் கொடுத்துட்டு அதுக்கு ஒய்க்கு முன்னாடி நாம இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து நம்ம கொடுத்துடணும். சோ இந்த ஸ்டார் வந்து நம்ம இதுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா, சோ எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ தான் வந்து அக்செப்ட் பண்ணும், ஒய்க்கு வந்துட்டு எத்தனை வேல்யூ அக்செப்ட் பண்ணணும்ங்கிறதே எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நாம வந்து இந்த இடத்துல சொல்றோம். சோ நாம இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது 10ங்கிற வேல்யூ தரோம் இல்லையா. சோ பொசிஷன் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் படி எக்ஸுக்கு நம்மளுக்கு 10ங்கிறது நம்மளுக்கு போய் இந்த இடத்துல அசைன் ஆயிடும். சோ எக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு 10 கொடுத்துருக்கும். ஒய்க்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல எத்தனை வேல்யூ கொடுப்போம்ங்கிறது நாம தெரியாதுங்கிறத சொல்லிடுறோம். சோ ஃபங்க்ஷனோட கால்ல தான் நாம வந்து அதை வந்து சொல்லுவோம். சோ இந்த இடத்துல 20, 30, 40 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ இந்த 20, 30, 40 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலதான் நம்மளுக்கு வந்து போய் அசைன் ஆகும். சோ ஒய்க்கு எத்தனை வேல்யூ கொடுப்போம்னே நம்மளுக்கு வந்து தெரியாதுங்கிற சமயத்துல நம்ம இந்த மாதிரி வைக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்டார் வந்து கொடுத்துடுறோம். சோ ஸ்டார் மட்டும் கொடுத்தா போதுமா, கரெக்டா ரன் ஆயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ரன் ஆகாது, நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். சோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளுக்கு வேற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதுக்கு இந்த எரர் என்னன்னு பாக்கலாம். சோ என்ன சொல்றது அப்படின்னா இன்ட்டையும் டப்பிளையும் என்னால ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இன்டிஜர் நம்பர் தான். அதை நான் வந்துட்டு ஒய்ல வந்துட்டு இத்தனை வேல்யூஸ் நான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்ல வந்துட்டு இந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டிஜர் வேல்யூ தான். பட் ஆனா என்ன எரர் வந்துட்டுனா இன்ட்டையும் டப்பிளையும் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சோ இது வந்து ஏன் சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கோடை நான் அப்படியே போட்டுட்டு நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா எதுக்காக இந்த ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன்ங்கிறதுக்காக பிரிண்ட் எக்ஸ்ல என்ன இருக்கோ அதை நீ வந்து பிரிண்ட் பண்ணு, அதுக்கப்புறமேட்டு வைல என்ன இருக்கோ அதை நீ வந்து பிரிண்ட் பண்ணு நான் வந்து சொல்றேன். சோ எனக்கு வந்து எரர் வந்து வரும். பட் ஆனா எரர் வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு எக்ஸ்லயும் வைலயும் என்ன இருக்குங்கிறத எனக்கு வந்து அது வந்து டீடைலா காமிச்சிரும். சோ அதே தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ அதே மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸையும் வையும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது நாம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எக்ஸ்ல போய் அசைன் ஆகும்னு சொன்னோம். அந்த எக்ஸ்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு 10ன்னு கரெக்டா வந்துருச்சு.
yல இருக்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 20, 30, 40 இருக்கு இல்லையா, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டப்புலா இந்த இடத்துல போய் அசைன் ஆயிருக்கு. சோ நம்ம பைத்தன் ஃபார் டாட்லர் சீரீஸ்லயே நம்ம டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம், டப்புல வந்துட்டு ரவுண்ட் பிராக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். சோ yல இருக்கிறது வந்து நம்மளுக்கு டப்புலா நம்மளுக்கு போய் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இப்போ 10ஐயும் ஆட் பண்ணுன்னு சொன்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிடும். சோ இது வந்து நம்மளுக்கு இன்ட் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்துட்டு நம்மளுக்கு டப்புள் ஃபார்ம்ல இருக்கு. சோ டப்புளையும் இன்ட்டையும் அதனாலதான் நம்மளால ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. சோ அதனாலதான் நம்மளுக்கு டைப் எரர் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இப்போ இந்த டப்புள்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை எப்படி எடுத்து நம்ம வந்துட்டு ஆட் பண்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ என்ன அப்படின்னா, சோ ஒரு லிஸ்டுக்குள்ளேயோ ஒரு டப்புள்குள்ளேயோ வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ஃபெச் பண்ணிட்டு அடுத்து இதை ஃபெச் பண்ணணும், அடுத்து இதை ஃபெச் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து போய் ஃபெச் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பேஸ் பண்ணி பார்த்திருக்கோம். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சோ எக்ஸுக்கு நம்மளுக்கு வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். சோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10 தான். சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா z is equals to x அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லிடுறோம். சோ இசட்டுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ 10ன்னு போய் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த லைன் படி நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடும். சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா yல இருக்கக்கூடிய வேல்யூ, சோ yல நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 20, 30, 40 இருக்கு. சோ 20 எடுத்துட்டு போய் நம்மளுக்கு 10ஓட ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு 30 எடுத்துட்டு போயிட்டு ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு 40 எடுத்துட்டு போய் ஆட் பண்ணணும். சோ அதை அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல ஃபார் லூப் வந்து நம்ம போட்டிருக்கோம். சோ ஃபார் i in y அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ yல என்ன இருக்கு அப்படின்னா, சோ இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட yல வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் i in y ன்னு சொல்லும்போது i வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ பாயிண்ட் பண்ணும். சோ 20. சோ 20 எடுத்துட்டு உள்ள போகும். z is equals to z plus i அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆல்ரெடி zல வந்து 10 இருக்கு. சோ 10 plus i அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20. சோ 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு zல 13ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு லூப் வந்துட்டு திரும்ப கண்டினியூ ஆகும். சோ கண்டினியூ ஆயிட்டு i வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் விட்டுட்டு நம்மளுக்கு இந்த செகண்ட் போய் நம்மளுக்கு போய் பார்க்கும், i வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடும். சோ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு z is equals to z plus i ன்னு சொல்லியிருக்கும். இப்போ z ஓட வேல்யூ வந்து 30. சோ 30 பிளஸ் இங்க இருக்கக்கூடிய i ஓட வேல்யூ வந்து 30 ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 60 அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 30 விட்டுட்டு நம்மளுக்கு அடுத்து இருக்க வேல்யூ போய் நம்ம i வந்து பாயிண்ட் பண்ணும். சோ z is equals to z plus i, z ஓட வேல்யூ வந்து 60. அப்போ 60 plus 40 அப்படின்ட்டு ஆட் பண்ணும். சோ ஆட் பண்ணும்போது 100 அப்படின்ட்டு வரும். சோ லாஸ்ட்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய z ஓட வேல்யூ வந்துட்டு 100 தான். சோ அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, நம்மளுக்கு ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டு பிரிண்ட் சம் z அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ சம்ங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு zல என்ன இருக்கு அப்படின்னா 100 இருக்கு. சோ அந்த 100 நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இப்படிதான் நாம வந்துட்டு இந்த டாஸ்கை நம்ம வந்து அச்சீவ் பண்றோம். சோ எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு இந்த செகண்ட் வேரியபிள் செகண்ட் ஆர்குமெண்டோட வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. சோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்பவே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம முன்னாடியே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார் கொடுத்துடணும். ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் வேணா நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நம்மளுக்கு ஆர்குமெண்ட் பேராமீட்டர் எரர் வந்து நம்மளுக்கு வந்து வராது. சோ ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்டார் கொடுக்கறதுனால பேராமீட்டர் எரர் நம்மளுக்கு வந்து வராது. அதுக்கப்புறமேட்டு எல்லா வேல்யூஸும் அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். சோ மல்டிபிள் வேல்யூஸ் நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு டப்பிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். சோ ஒவ்வொரு வேல்யூவா ஃபெச் பண்றதுக்காக நாம இந்த இடத்துல ஃபார் லூப் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி இந்த டாஸ்கை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். சோ இதுவே இந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ நிறைய இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸ் நாம வந்து ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நம்ம டாஸ்க் பொறுத்த வரைக்கும் சோ ஆட்ல வந்து நான் ஒரு 4 நம்பர் கொடுப்பேன், அந்த 4 நம்பர் நீ வந்து ஆட் பண்ணி கொடு அப்படின்னா நான் வந்து a and b இந்த 2 வேரியபிள் வச்சுதான் பண்ணணுமா அப்படின்னா இல்ல. சோ இது வந்துட்டு நம்ம வேற விதத்துலயும் நம்ம வந்து பண்ணலாம். சோ நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா சோ இதே கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள் நான் வந்து எடுத்துடுறேன். சோ எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட y வேரியபிள் மட்டும் தான் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். என்னோட y வேரியபிள் மட்டும் தான் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். சோ y வேரியபிள் எத்தனை வேல்யூ கொடுப்பேன்ங்கிறது எனக்கு வந்து தெரியாது. சோ அதனால நான் அதை வந்து ஸ்டார்ல போட்டுடுறேன். சோ z is equals to 0 அப்படின்னு வந்து கொடுத்துடுறேன். சோ கொடுத்துட்டு இப்ப இந்த கோட நான் ரன் பண்ணேன் அப்படின்னாலுமே ப்ரீவியஸ் கோட் மாதிரி எனக்கு அதே 100 தான் எனக்கு வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. பிகாஸ் இந்த இடத்துலயும் இந்த 4 நம்பரையும் ஆட் பண்றோம், இங்கேயும் இதே 4 நம்பர் ஆட் பண்றோம். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 10 வந்துட்டு எக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டு மீதி இருக்க 20, 30, 40 yக்கு நம்ம அசைன் பண்றோம். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா 10, 20, 30, 40 நாளையுமே நம்ம வந்து yக்கு தான் நம்ம
நம்ம இந்த இடத்துல அசைன் பண்றோம். சோ முன்னாடி இந்த இடத்துல எக்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்றதுனால z is equals to xங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல xங்கிற வேரியபிள் நம்மளுக்கு இல்லாததுனால எடுத்தோடனே z is equals to 0 கொடுத்துரும். சோ zல ஃபர்ஸ்ட் 0 இருக்கும். இப்போ நம்மளோட டப்பிள் என்னென்ன இருக்கு அப்படின்னா 10, 20, 30, 40 அப்படின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் i இதை போய் பாயிண்ட் பண்ணும். சோ ஆட் பண்ணும்போது 0 plus 10 வந்துட்டு நம்மளுக்கு 10ங்கிறது வரும். சோ அடுத்து போய் 20 எடுக்கும். சோ இதோட 20 ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு 30 அப்படின்னு வரும். சோ அடுத்து 30 பார்க்கும். சோ 30 plus 30 வந்துட்டு நம்மளுக்கு 60 அப்படின்னு வரும். சோ அதுக்கப்புறம் இந்த 40 பார்க்கும். சோ இதை வந்துட்டு 14 பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட்ல 100 இருக்கும். அடுத்து ஃபெச் பண்ணும்போது இங்க எலிமெண்ட் இருக்காது. சோ ஃபார் லூப் விட்டு வெளியில போயிடும். சோ இசட்ல என்ன இருக்கு அப்படின்னா 100 இருக்கு. அந்த 100 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டாஸ்க் வந்து அச்சீவ் பண்ணலாம். சப்போஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி 2 வேரியபிள் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரே வேரியபிள் தான் இருக்குங்கும் போது நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னங்கிறதும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னங்கிறதும் அதை எப்படி நாம வேரியஸ் கேசஸ்ல யூஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல இந்த ஃபார் லூப் கான்செப்ட் யாருக்காவது புரியாம இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம் பைத்தான் ஃபார் டாலர்ஸ்ங்கிறது. அதை வந்து பைத்தானோட பேசிக்ஸ் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். சோ அதுல இந்த ஃபார் லூப்க்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். தியரி பிளஸ் பிராக்டிகல் 2 வீடியோஸுமே இருக்கு. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஃபார் லூப்ல இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை ஆயிரும். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.